ஸோ வி ஆர் ஸ்ரீவி காலேஜ் தாடிக்கொம்பு திண்டுக்கல் தமிழ்நாடு. ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயரில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான கோர்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. அதுதான் பிஜி டிப்ளமா இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ். நம்ம கல்லூரியில் டிப்ளமா இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், பிஜி டிப்ளமா இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் 2 கோர்சஸ் இருக்குது. இந்த பிஜி டிப்ளமா இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸை படிக்கணும்னா சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு 35 வயசுக்குள்ளார இருக்கணும். கம்பல்சரி நீங்கள் யூஜியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, நியூட்ரிஷன்ஸ் அண்டு பயோகெமிஸ்ட்ரி இந்த 9 கோர்ஸில் கம்பல்சரி ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். பிஜி டிப்ளமா இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸை முடித்ததுக்கப்புறம் என்னெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்கள், ரயில்வே துறைகள், இந்த மாதிரி பலதரப்பட்ட அரசு வேலைவாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. மற்ற கல்லூரியை கம்பேர் பண்ணும் பொழுது நம்மள்ட்ட பக்காவான லேப் ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா 3 டைப்பான லேப் இருக்குது நம்மள்ட்ட. ஸ்டெர்லைசேஷன் லேப், கெமிக்கல் லேப் அண்டு பயாலஜிக்கல் லேப். ஸோ உங்களோட இந்த சுகாதார ஆய்வாளர் படிப்பை இந்த 3 லேப்லையும் நீங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்பொழுது ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோடு நீங்கள் வந்துட்டு வெளியில் வரலாம். ஸோ எல்லா வழித்தடங்களிலும் பேருந்து வசதி இருக்குது. ஸோ நம்ம பில்டிங் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங், ரொம்ப அற்புதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கம்பல்சரி இந்த கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் கண்டிப்பாக. அதில் 2 மாதம் கவர்மெண்ட் ட்ரைனிங் கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு ப்ரைவேட் செக்டாரில் அவங்க ட்ரைனிங் போயிட்டு திருப்பி ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விட கவர்மெண்ட்டில் ட்ரைனிங் போயிட்டு அந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு வரும்பொழுது அவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஸோ நம்ம கம்பல்சரி 2 மாதம் கவர்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அதுதான் முக்கியமானது. அண்டு எப்படி வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு ஒரு ரிப்போர்ட் எப்படி எழுதி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் இந்த சுகாதார ஆய்வாளர்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம இங்கே காலேஜ்லேயே வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இயற்கை சூழல் வாழ்ந்த ஒரு கேம்பஸ் நம்மளோடது. ஸோ இது எல்லாவற்றிற்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்துட்டு அவங்க இஎம்ஐ பேசிஸில் பே பண்ண முடியும். எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 50,000 ஒரு 20,000 ஃபீஸ் இருக்குன்னா அதை வந்துட்டு அவங்க மந்த்லி பிரித்து ஒரு 10 இஎம்ஐயாக அவங்க பே பண்ணிக்கிறக்கூடிய வசதியை வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற கல்லூரியை காட்டிலும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப அற்புதமானது. ஏன்னா மற்ற கல்லூரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஃபீஸ் பே பண்ணிவிட்டு தான் உள்ளே வரணுமே. நம்ம கல்லூரியில் அப்படி இல்லை. எக்ஸாமுக்கு முன்னாடி வரையுமே டைம் இருக்கும். ஸோ அவங்க ஒரு 10 தவணையாக வந்துட்டு ஃபீஸை பே பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி தந்திருக்காங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டியோட இந்த பிஜி டிப்ளமா இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீவி காலேஜுக்கு வாங்க. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் திரையில் இருக்குது. நன்றி.